வணக்கம் புதுச்சேரி மக்களே. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு வைத்திலிங்கம். கதர்ச்சட்டை காங்கிரஸ் ரவுடின்னு கூட சொல்லலாம். திமுக சொம்புன்னு செல்ல பேர் கூட இருக்கு. சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவே திமுகன்னு சொன்னா போதும் 200 ரூபா ஊப்பி மாதிரி சொம்ப தூக்கிட்டு ஓடிடுவாரு. திமுக காரங்களுக்காக சொந்த கட்சிக்காரங்களே கட்சியை விட்டு தூக்குவாரு. ஓட்டு போட்ட மக்களுக்காக வைத்திலிங்கம் செஞ்ச சாதனைகள் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அவரோட தொழில் என்னன்னு கேட்டா மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறது தான். முதலமைச்சரா இருக்கும் போதும் ஊழல், எம்பியா இருக்கும் போதும் ஊழல். 2019 இருந்து 2024 வரையும் அவர் எம்பியா இருக்கும் போது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9 கோடியில 4 கோடி ஆட்டையை போட்டு அமைக்கிட்டாரு. 2024 அப்புறமும் பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. மக்கள் பணத்தை மொத்தமா கொள்ளையடிச்சு வைத்திலிங்கத்தோட குடும்பமே மொத்தமா முழுங்கிட்டாங்க. பெரிய ஊழல்வாதி மட்டும் நினைச்சா பெரிய ரவுடிசமும் கூட. ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரிய கேங்ஸ்டர் மாதிரி நம்ம ஆளுங்க எப்போதும் கையில பொருள் வச்சுக்கங்கன்னு ஓப்பனா கட்சிக்காரங்களை தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி, ஒரு எம்பி பொதுவெளியில இப்படி எல்லாம் பேசலாமா? இவர் எம்பியா இல்ல பேட்ட ரவுடியானே தெரியல. மக்கள் பிரதிநிதியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க கையில பொருளை எடுத்துட்டு போய் யாரையாவது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? இப்படிப்பட்டவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா புதுச்சேரியில பாதுகாப்பு இருக்குமா? எம்பியே இப்படி ரவுடியா இருந்தா இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? யோசிச்சு முடிவெடுங்க மக்களே. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மக்களை மிரட்டுற இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் மக்கள் தான் வர எலெக்ஷன்ல கண்டிச்சு வீட்டிலேயே உட்கார வைக்கணும்.